ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்டிங் வித் 13 ஹிடன் ரைட்ஸோட எபிசோடு 3. எபிசோடு 2 பார்க்காதவங்க ஃபீல் பண்ண வேணாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஸ்டார் பேரர் ஒரு என்பிசி கிளாஸ். ஒரு பிளேயர் மேக்ஸ் லெவலில் தாண்டணும்னா அது முக்கியமாக தேவை. அது என்பிசிக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் நம்ம ஹீரோ உண்மையான ஸ்டார் பேரர் இல்லை. ஆனால் குயினோட சாபத்தை நீக்க அவளுக்கு ஸ்டார்ஸோட பிளெஸிங் தேவை. அது ஒரு ஸ்டார் பேரர் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். இசபெல்லா சாபத்திலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஹீரோ சொல்கிறத கேட்டாகணும். அவள் தப்பிக்க விரும்புவான்னு நம்ம ஹீரோக்கு ஏன் இவ்வளோ உறுதியாக தெரியும்னா அது சிம்பிள். அவளை பற்றி நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவள் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண கேரக்டர் தான். தப்பான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தேர்ந்தெடுத்ததுனால அவளை கவனிக்காமல் விட்டுட்டான். குயினோட சாபம் பிளேயரை ஆரம்ப கட்டத்திலேயே ஸ்டார்டிங் மேப்பை விட்டு வெளியே போக தடுக்கிற ஒரு ஏற்பாடு தான். ஆனால் ஒரு பிளேயரோட கேரக்டர் இந்த கேமோட முடிவை பார்க்கறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. அவங்க உலகத்தை சுற்றி வந்து தான் எண்டிங்கை பார்க்கணும். ஆனால் நம்ம ஹீரோ அவளை ஒரு கேஜில் இருக்கிற பேர்டு மாதிரி அங்கேயே மாட்டி விட்டுட்டான். குயினோட சாபத்தால் அவள் இங்கேயே கட்டி போடப்பட்டிருக்கான். அவள் நம்ம ஹீரோவோட பேரை கேட்குறான். நம்ம ஹீரோ என் பேர் ரேண்டால்ஃப்னு சொல்கிறான். ஸ்டேட்டஸ் விண்டோவும் அதை ஏற்றுக்குது. இனிமேல் நம்ம ஹீரோவோட பேர் ரேண்டால்ஃப்னு செட் ஆகிடுச்சு. இனிமேல் அவனை நம்ம அப்படி தான் கூப்பிடணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவள் திரும்பி இப்போதைக்கு உன்னை கொல்றதை தள்ளி வைக்கிறேன், ஆனால் நீ பொய் சொல்லியிருந்தா உன்னை துண்டு துண்டாக வெட்டிடுவேன்னு சொல்கிறா. அவளோட ஆளுங்க கிட்ட இவன் நம்மளோட கெஸ்ட்டு, இவனை நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். மெயின் குவெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோ செஞ்சது ஒரு அதிசயம் மாதிரி இருந்ததால் ரிவார்ட்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆகுது. சில ஸ்டார்ஸ் நம்ம ஹீரோவை கவனிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட அப்கிரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கடைசியாக நம்ம ஹீரோவுக்கு புரோக்கன் பீஸ் ஆஃப் த கோல்டன் ஸ்கேல், ஹைட்ராகனோட சோலு, ஸ்வாட் ஆஃப் மிக்கேலான்னு எல்லாம் கிடைக்கிது. நம்ம ஹீரோ தரையில் விழுந்து எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவோட பார்வை ஒரு மாதிரி பிளர் ஆகுது. மொத்தமாக 220 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கான். அதுக்கப்புறம் மெயின் குவெஸ்ட்டுக்கான ஹால் ஆஃப் ஃபேமில் நம்ம ஹீரோவோட பேரை சேர்த்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு பேலஸில் நம்ம ஹீரோ பாத்துட்டப்பில் படுத்துட்டு ஸ்டேட்டஸ் விண்டோவையும் அவனோட ரிவார்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹைட்ராகனோட சோல் கேம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரே ஒரு தடவை தான் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாட் ஆஃப் மிக்கேலா ஸ்டார்டிங்கில் கேமுக்கு ஒரு முக்கியமான ஐட்டம். ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கும்னு நம்ம ஹீரோ நினைக்கல. ஆனால் இந்த புரோக்கன் பீஸ் ஆஃப் கோல்டன் ஸ்கேல் என்னன்னு நம்ம ஹீரோவுக்கு புரியலை. ரியாலிட்டிக்கும் இந்த கேமுக்கு நடுவில் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த சமயத்தில் 3 பொண்ணுங்க உள்ளே வந்து உங்களை குளிப்பாட்டணுமான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என் காலை மட்டும் கழுவுங்கன்னு சொல்கிறான். ஆனால் இது ஒரு டெஸ்ட்டுன்னு நம்ம ஹீரோவுக்கு புரியுது. அவங்க நம்ம ஹீரோவோட காலை பிசையும் போது நம்ம ஹீரோவுக்கு இது இசபெல்லாவோட ஆளுங்கன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அவங்க கிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிட்டா இசபெல்லாவுக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா ஸ்டார் பேரர் எந்த விதமான ஆசைக்கும் மயங்க மாட்டான். அவன் செத்து போன பாட்டியை நினச்சிட்டு மனசை கட்டுப்படுத்த பார்க்குறான். ஆனால் முடியலை, கண்ணை திறந்துடுறான். அப்போ ஒரு பொண்ணோட ஜெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டேட்டஸ் விண்டோவை ஓப்பன் பண்ணி அதை மறைச்சிட்றான். அப்போது அந்த விண்டோவில் ஏதோ ஒன்று கவனிக்கிறான். கேமோட பிரேக் டவுனில் 8% கிட்ட நெருங்கிட்டான். மெயின் குவெஸ்ட் பாயிண்ட்ஸோட ஒரு லீடர் போர்டு அங்கே இருக்குது. ஆனால் அதில் கேமுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் பிரேக் டவுன் ஆகும்னு சொல்லுது. அந்த பிரேக் டவுன் 10க்கு மேலே போனால் முதல் விரிசல் ஏற்படும். இது என்னடா வம்பா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் லீடர் போர்டை செக் பண்ணி பார்க்குறான். அங்கே நம்ம ஹீரோ தான் நம்பர் 1ல் இருக்கான். சர்வைவல் ரேங்க் வாங்கினதால நம்ம ஹீரோவுக்கு இப்போ லாக் அவுட் ஃபீச்சர் அன்லாக் ஆகிடுச்சு. லாக் அவுட் பண்ணும்போது கேரக்டர் டேமேஜ் ஆகலாம்னு கேம் வார்னிங் கொடுக்குது. அந்த பொண்ணு அவனை கூப்பிட்றா. ஆனால் இது நடக்க சான்ஸே இல்லைன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஏன்னா கிரேசியா அண்ட் ஐ லவ் மின்ட் சாக்லேட்னு இருக்கிற பேருங்களை நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அவனுங்க கேமை விட்டு போயிட்டாங்களேன்னு நினச்சான். ஆனால் அவனுங்களும் இவனை மாதிரி இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட லாக் அவுட் ஃபீச்சர் வேறு இருக்குது. அதாவது இந்த கேமை விட்டு வெளியே போக முடியும். நம்ம ஹீரோ அந்த பொண்ணுங்க கிட்ட நிறுத்துங்க, நான் ஸ்டார்ஸ் கூட பேசணும்னு சொல்கிறான். அந்த பொண்ணு உங்களை மரியாதையாக நடத்த சொன்னாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ நான் சரியான நேரத்தில் ஸ்டார்ஸோட பேசலைன்னா என் பவர் எல்லாம் போயிடும், உங்கள் பிரின்சஸுக்கு அது ஓகேவானு போய் கேளுங்கன்னு சொல்கிறான். ஒரு பொண்ணு ஷாக்காகி ஓடுறான்.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் பேசி முடிச்சுட்டு பிரின்சஸை பார்க்க வரேன்னு சொல்கிறான். அவங்க கதவை சாத்துனதும் நல்ல வேலை இந்த போய் வேலை செஞ்சது, இங்கேயே மாட்டிப்பேன்னு பயந்துட்டேன், இப்போ இந்த கேவலமான கேமில் இருந்து லாக் அவுட் பண்ணணும்னு சொல்லி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ லாக் அவுட் பண்ணும்போது கேம் அங்கே வார்னிங் கொடுக்குது, உன்னோட கேரக்டரை பத்திரமான இடத்துல வை, கேரக்டர் செத்தா ரியல் லைஃப்லையும் நீ செத்துருவ, லாக் அவுட் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோவோட உடம்பு அப்படியே செத்து விழுந்த மாதிரி இருக்குமோன்னு நினச்சா வெளியில் ஸ்ட்ரீட்டில் ஒரே நெருப்பும் புகையுமா இருக்கு. ஒரு பெரிய மான்ஸ்டர் ஃபயருக்குள்ளே நடந்து போகுது, மக்கள்லாம் அலறாங்க, எமர்ஜென்சி டிசாஸ்டர் அலர்ட் வேற கேட்குது. நம்ம ஹீரோ ஜன்னல் வழியாக பார்த்து என்னடா இது நடக்குதுன்னு யோசிக்கிறான். ஒரு பெரிய வெட்டிக்கிளி மான்ஸ்டர் நேராக நம்ம ஹீரோவுக்கு கீழே நிற்கிது. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கத்துது. நம்ம ஹீரோ பயந்து போய் கீழே உட்காந்துடுறான். கேமோட மான்ஸ்டர் எல்லாம் எப்படி ரியாலிட்டிக்கு வந்துச்சுன்னு கேட்குறான். அப்போது அவன் பாக்கெட்டில் இருந்து ஏதோ ஒன்று விழுது. அது வேற எதுவும் இல்லை, லூட் ரிவார்டில் கிடைச்ச கோல்டன் பீஸ் தான். ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. அப்பாடா, ஒரு பயங்கரமான கனவுன்னு அவன் நினைக்கிறான். அப்போது நம்ம ஹீரோ டேபிள் மேலே ஒரு பையையும் அந்த எல்லோ ஐட்டத்தையும் பார்க்குறான். இது என் ரூமில் எப்போ இருந்து இருக்குன்னு யோசிக்கிறான். அப்போ நடந்தது எல்லாமே நிஜமா? நம்ம ஹீரோ கேம் இன்னும் இருக்கான்னு செக் பண்ணுறான். ஆனால் அந்த பேஜ் இல்லைன்னு வருது. கேமோட ஹோம் பேஜ் காணாமல் போயிடுச்சு. அப்போ தான் வெளியில் மக்கள்லாம் ஒரு மான்ஸ்டரை பார்த்து கத்துற சத்தம் கேட்குது. அந்த வெட்டிக்கிளி மான்ஸ்டர் ஏற்கனவே நிறைய பேரை கொன்னுடுச்சு. போலீஸ் அதை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்னு கத்துறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். பயந்து போய் கீழே உட்கார்ந்தவன் அப்போது இதுதான் அந்த கனெக்ஷன் உடஞ்சதுன்னு சொன்னாங்களேன்னு பதறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும்போது அந்த கோல்டன் பீஸை தொடுறான். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கேமில் இருந்து மான்ஸ்டர்ஸ் ரியாலிட்டிக்கு வர முடியுதுன்னா அப்போ கேமில் கிடைச்ச பொருட்களையும் இங்கே யூஸ் பண்ண முடியும்னு யோசிக்கிறான். வேகமாக அந்த பேகை கிட்ட ஓடி அதை திறந்து ஸ்வாட் ஆஃப் மிக்கலையும் அந்த சோலையும் எடுக்கிறான். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். கேமில் இருந்தால் டபுள் கிளிக் பண்ணால் போதும். நம்ம ஹீரோ அந்த கோல்டு ஸ்கேலோட ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்க்குறான். அதில் ரியாலிட்டிக்கும் கேமுக்கும் நடுவில் கனெக்ஷன் பண்ண முடியும்னு இருக்குது. ஆன் ஆஃப் பட்டனும் இருக்குது. உடனே அதை ஆன் பண்ணி இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ்னு சொல்கிறான். அப்போ ஒரு காடஸ் மாதிரி உருவம் நம்ம ஹீரோ முன்னாடி அப்பியர் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு அது பவர் கொடுக்குது. நம்ம ஹீரோவுக்கும் அவளுக்கும் நடுவில் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ ரியாலிட்டியில் இருக்கும்போது ஹுன்னுனும் கேமில் இருக்கும்போது ரேண்டால்ஃப்னு கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கனெக்ஷனுக்கு 24 மணி நேரம் இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.